அகற்றப்பட்டன என்ற நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி அமையாது. தமிழகத்திலும் மாற்றம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கின்ற நிலை உருவாகும் இந்த தேர்தலுக்கு பிறகு என்பது எங்களுடைய கணிப்பாகும். அதைப் போலவே மண்ணின் மைந்தர்களுக்கே வேலைவாய்ப்பு என்கிற போது 90% இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு மாறாக முழுக்க முழுக்க வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கே இங்கே மத்திய அரசு துறைகளில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன என்பதை புள்ளி விவரங்களோடு நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். சேது கால்வாய் திட்டத்தை மீனவ மக்களினுடைய அச்சத்தையும் போக்கி நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை வேண்டும். வணிகர் சில்லறை வணிகத்தில் அயல்நாட்டு முதலீடு அடியோடு நிறுத்தப்பட்டு இணையதள வணிகத்துக்கு தடை ஏற்படுத்தப்பட வேண்டும். வணிகர் நலனை காப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எனவேதான் வெளிநாட்டிலே இருந்து வரக்கூடிய பெரும் கோடீஸ்வரர் நிறுவனங்களில் இங்கே அனுமதிப்பதனாலே கோடானு கோடி வணிகர்கள் வாழ்வு பாழாகும் என்பதனால் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதைப் போலவே ஸ்டெர்லைட் ஆலை அகற்றப்பட வேண்டும் என்பதிலும் நியூட்ரினோ திட்டம் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதிலும் சீமக்கருவேலங்கள் அளிப்பு வேலை தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் அணுகுலை பூங்காக்களை மேலும் மேலும் ஏற்படுத்தி அதன் மூலமாக கோடானு கோடி மக்களுக்கு பெரும் ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை உருவாகும் எதிர்காலத்தில் என்பதனால் அதிலும் நாங்கள் மிக முக்கியமாக அதனை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பு ஆணை மிகவும் கேடானது. இலங்கை அரசின் கடல் தொழில் சட்ட திருத்தம் என்பது நம்முடைய மீனவர்களை கைது செய்து கொண்டு போய் 50 லட்சம் முதல் 1,75,00,000 வரையில் அபராதம் விதிக்கும் வகையிலும் அவர்கள் சிறையில் அடைப்பதற்கும் வழிவகை செய்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது என்று நாங்கள் நேரடியாக நான் கூட போய் தலைமை அமைச்சர் அவர்களை சந்தித்து சொன்னேன். எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இங்கே NLCயில் 3வது சுரங்கம் அமைக்கிறோம் என்று அதனால் 26 கிராமங்களில் உள்ள 12,125 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்த மாவட்ட நிர்வாகமும் NLC இந்தியா லிமிடெட் நிறுவனமும் முனைந்து நிற்கின்றன. இது தடுக்கப்பட வேண்டும். அதே போல தொல்லியல் ஆய்வுகள் முறையாக நடத்தப்பட்டு உலகின் பூர்வ மக்கள் இந்த தமிழ் மக்கள் தான், இங்குதான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நாகரிகம் தோன்றியது என்பதற்கு பல்வேறு கீழடி உள்ளிட்ட பல பகுதிகளிலே, இடமணல் மேலப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளிலே ஆய்வுகள் வேகப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தேர்தல் முறையிலே கொண்டு வரப்பட வேண்டும், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வேண்டும் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்களே கூறினார்கள். அதைப் போலவே மாநில சுயாட்சிக்கும் அண்ணா அவர்கள் ஒரு மரண சாசனமாக அதை தெரிவித்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது முத்தமிழ் அறிஞர் உயிரிழந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதனுடைய அடிப்படையில் இந்தியாவில் பல பகுதிகளிலே அந்த மாநாடுகள் நடைபெற்றன. ஆக மாநில சுயாட்சி பிரச்சனையையும் நாங்கள் அதிலே அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக பாடுபடுவோம். விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கப்பட வேண்டும் என்பதையும், தமிழீழ மக்களுக்கு லட்சோப தமிழீழ மக்களுக்கு நடத்தப்பட்ட இனப்படுகொலை குறித்து பன்னாட்டு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். காணாமல் போன தமிழர்களை பற்றிய எந்த அறிகுறியும் இதுவரை தெரியவில்லை. இனிமேல் மனித உரிமை கவுன்சில் தலையிடக் கூடாது, எங்கள் விஷயத்தில் வெளிநாடுகள் தலையிடக்கூடாது என்று மைத்ரிபால சிறிசேனா அண்மையிலே அறிவித்திருக்கின்றார். இந்த நிலை தடுக்கப்பட்டு அங்கே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே உள்ள இராணுவம் முற்றாக அகற்றப்பட்டு, சிங்கள குடியிருப்புகள் அகற்றப்பட்டு, சிறையில் இருப்பவர்கள் விடுதலை செய்யப்பட்டு, சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு அது பிரசல்ஸில் 2011 நான் முதலாக இந்த தீர்வுதான் சரியான தீர்வாக இருக்கும் என்று சொன்னேன். இன்றைக்கு உலகெங்கும் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களும் ஈழத்தின்பால் அக்கறை கொண்ட அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தீர்வாக இருக்கக்கூடிய, உலகத்தில் இதன் மூலமாக எத்தனையோ தேசிய இனங்களினுடைய பிரச்சனைக்கு விடிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கே சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு ஐநா மன்றமே ஏற்பாடு செய்து, புலம்பெயர் நாடுகளிலே ஏதிலிகளாக வாழுகிற புலம்பெயர் வாழ் ஈழத் தமிழர்களுக்கும் அந்த வாக்கெடுப்பில் அந்தந்த நாடுகளில் வாழ்கிற நாடுகளிலே
அவர்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். 7 தமிழர் விடுதலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.